யார் கூட டேட் வந்திருக்கேன் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த பையன் யார் அப்படின்னு நீங்கள் பார்க்க ஆவலாக இருந்தீங்கன்னா ஐ வில் இன்ட்ரடியூஸ் ஹிம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மேகா விலாக்ஸ். இன்றைக்கி நான் வந்து டேட்டிங் வந்திருக்கேன். நான் யார் கூட டேட் வந்திருக்கேன் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த பையன் யார் அப்படின்னு நீங்கள் பார்க்க ஆவலாக இருந்தீங்கன்னா ஐ வில் இன்ட்ரடியூஸ் ஹிம். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பார்த்துக்கோங்க. எனக்கு பையெல்லாம் யாரும் கிடையாது கைஸ். கேர்ள்ஸ் டே அவுட் இன்னைக்கு. ஸோ நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். நாங்கள் எங்களோட ஃபேவரட்டான என்னடி வாங்க போகிறோம்? மேபி ப்ராப்ளி மில்க் ஷேக். என்ன மில்க் ஷேக்னா தெரில. ஓரியோ மில்க் ஷேக் வாங்குவோம், இல்லைனா நான் ஓரியோ மில்க் ஷேக் வாங்குவா, அவள் வேறு ஏதாவது மில்க் ஷேக் வாங்குவா. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். இட் வில் பி ஃபன். கேர்ள்ஸ் டேட் எப்படி இருக்கும் அப்படின்றத நாங்கள் ஷேர் பண்ணுறோம். நாங்கள் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்றதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மூடன் அன்றைக்கும் அப்படித்தான் சொன்னான். அதை நான் நம்பவில்லை, இன்றும் நம்பவில்லை. அஜின் ஸ்ட்ராபெரி, அஜின் ஓரியோ மில்க் ஷேக். தேங்க்யூ கைஸ். எனக்கு வந்து ஓரியோ மில்க் ஷேக், ரியாரத்னத்துக்கு வந்து ஸ்ட்ராபெரி. நம்ம இதை குடிச்சு பார்ப்போம். சீ குடு அங்கிட்டு. இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? சூப்பரா இருக்கு. ஐ நோ. குடு. இதை குடிச்சு பார்ப்போம். ஐ நோ. கர்ம கர்மா. நெக் ட்யூனிங் பண்ணிக்கிறத பத்தி பேசுங்க. ஆஃப்டர் லாங் டைம் நம்ம 2 பேரும் ஒரே சட்டை போட்டு அப்படி கொடி பறக்க விடுறது. ஆஃப்டர் லாங் டைம் இது நாங்கள் பண்ணுறோம். உட்காந்துனால அடிக்கடி டேட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் போய்ப்போம், வேறு யாரும் இல்லை. இங்கேயும் அதெல்லாம் நடக்குது பெருசாக. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம வாங்கின மில்க் ஷேக்கை வந்து குடிச்சிட்டு ஊரு கதை உலக கதை பேச போகிறோம். சொல்லுமா கதை, சொல்லுமா. இல்லை நடிப்பா போடுவா நம்ம வா கலர் கலராக பெண்கள் போகிறாங்க கைஸ். செதறி உழுந்த பள்ளி மிட்டாய் மாதிரி கலர் கலரா வராளுங்களே. இவன் ஏன் இப்போ ஆம்பளை பொறுக்கலன்னு தெரியுதா? இருக்கிற பொண்களுக்குலாம் பாதுகாப்பு இல்லை, அதனால இந்த நாய் ஆம்பளை பொறுக்கல. கிளைமேட் செம்மையாக இருக்குது கைஸ். இங்கே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக. Guys, 6 years நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். 6 years இல்ல 6.5 years நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். சோ அதுக்கு cheers to 6.5 years. பொண்ணுங்க எப்படி 6 வருஷம் ஃப்ரெண்டா இருக்கல பெரிய விஷயம் கைஸ். எந்த கற்பாம்பூச்சி கண்ணு படாம இருந்தா ஓகே. பல கற்பாம்பூச்சிங்க கண்ணு இப்பெல்லாம் படுது. இனி காத்து கருப்பு எதுவும் ஆண்டாது. நம்ம யாருக்கும் வந்து வாழ்க்கையில கைஸ் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. கேட்டாவி அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாத பீப்புள் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? புரிதல் இல்லாத பீப்புள். ஆமாம், இதை பற்றி நான் பேசி ஆகணும். ஆக்சுவலி வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அந்த மாதிரிலாம் அது புரிதல் இல்லைன்னு ஒரு சில பேருக்கு ஒரு என்ன சொன்னாலுமே புரியாது அவங்களுக்கு. அந்த மாதிரி பீப்புளுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. தயவு செஞ்சு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி அவங்களுக்குலாம் புரிய வைக்கணும்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையுமே தப்பாக புரிஞ்சுக்கிற நோக்கத்திலே பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்காங்களே. இல்லை, சில பேருக்கு வந்து வேணுக்குனே அவங்க வந்து சாதாரண விஷயத்த கூட அவங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்க. அது ஒரு டசன் மேட்டராக இருக்கும், பட் இருந்தாலுமே அதை தப்பாக புரிஞ்சுப்பாங்க, அதை தப்பாகவே வந்து எடுத்துப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட புரிதல் அவ்வளோதான், அவங்க ஐக்கியம் அவ்வளோதான், அதுக்கு எதுவும் பண்ண முடியாது நம்ம. ஸோ நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு புரியலையே, ஐயோ இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு ஃபீல் பண்ணாதீங்க. அவங்களும் வந்து சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. சந்தோஷமாக இருக்கவங்களும் நீ ஏன் அப்படி யோசிக்கல அப்படி வந்து சொல்லி மண்டே குழப்பம். ஸோ அதனால் வந்து ரொம்பலாம் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கைஸ். வாழ்க்கையில் வந்து ஒரு பர்சன் இருந்தாலும் உங்கள் மண்டைக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஐக்யூக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் அன்பை புரிஞ்சுக்கிற மாதிரி, டோன்ட் கெட் மேனிபுலேட்டட் பை அந்த மாதிரி ஒரு பர்சன் இருந்தால் கூட போதும் தான். என்ன மாதிரி எனக்கு பிடிச்சதெல்லாம் பிடிச்சதை மட்டுமே செய்றவங்க 100ல 10 பேராவது இருப்பாங்க. 10 பேர் இல்லைனாலும் ஒருத்தனாவது இருப்பான். அதுக்காக நிறைய பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணுன்றதுக்காக எல்லாரையும் புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. எல்லாரையும் வந்து போய் ப்ளீஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க. செட் சம் பவுண்டரிஸ், ஹேவ் சம் ஸ்டாண்டர்ட்ஸ். சும்மா எல்லாருக்கிட்டையும், ஏன்னா எல்லாருக்கும் புரிய வைக்கவே முடியாது. சீரியஸ்லி
நான் உண்மையா சொல்லுவேன். recently we have seen Ah. so many people like that. நான் வந்து ஒன்னு புரிஞ்சுக்கிட்ட லைஃப்ல எல்லாருக்கும் புரிய வைக்கவே முடியாது. சில இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. பேர்லாம் வந்து they are like that. நம்ம அவங்கள கேவலமாலாம் நினைக்கல. பட் the thing is புரிதல் நம்மளோட புரிதல் வேற, அவங்களோட புரிதல் வேற. வாழ்க்கையை பத்தின புரிதல் எல்லாருமே எல்லா விதத்துலயுமே நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கதான் செய்யும். அவங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். முடிஞ்சா அவங்கள முடிஞ்சா அக்செப்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு தள்ளி நிக்க வேலைலாம் சொல்ல, இல்ல அவங்கள வந்து கெட்ட ரிவெஞ்ச் எடுங்க, அது பண்ணிட்டு நோ நெகட்டிவிட்டிஸ். நான் என்னைக்குமே உன்னை எதிரியா நினைச்சது இல்லைண்ணே. சரி, ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து இன்ஃபீரியரா ஃபீல் பண்ற கேரக்டர் பத்தி எப்போவுமே தன்னை வந்து எல்லாத்துக்கூடயுமே கம்பேர் பண்ணிட்டு ஒரு இன்ஃபீரியரா ஃபீல் பண்ற கேரக்டர்லாம் இருக்கும்ல. இல்லை, நான் தப்பா சொல்ல, இட்ஸ் ஃபைன். ரொம்ப இன்ஃபீரியரா ஃபீல் பண்றவங்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புற? ஃபீல் பண்ணாதீங்கன்னு தான் சொல்ல முடியும். பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. இல்ல, இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யாருமே வந்து இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணிங்கன்னா தான் இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி இல்லை, இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணீங்க, இப்போ ஒரு பர்சனோட கம்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களோட நான் செமையாக பண்ணணும்னு சொல்லி கம்பேர் பண்ணி எல்லாம் பண்ணி மேக்கப்லாம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தவங்க அவங்களோட சூப்பராக வருவாங்க, அவங்களோட கம்பேர் பண்ணுவீங்க. அப்படியே போய்கிட்டே இருக்குது. இதுக்கு முடிவே கிடையாது. ஏன்னா ஒருத்தரை விட்டு கம்பேரிசன் இஸ் பெட்டர். படிக்கணும், இல்லை ஃபிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அதனால ஒரு நல்ல நிலைமைக்கு போனீங்க அப்படின்னா இட்ஸ் பெட்டர். கொடிகட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. அதை விட்டுட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்து லோவாக ஃபீல் பண்ணிட்டு மிங்கிள் ஆகாமல் அப்படிலாம் இருக்காதீங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா கம்பேரே பண்ணால் நீங்கள் காம்படிஷனே வேணான்ற, ஜாலியாக இருங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. லைஃப் இருக்கிறது ஒரு லைஃப் தான். அதில் போய் கம்பேர் பண்ணிவிட்டு காம்படிஷன் வச்சுட்டு நீங்கள் எங்கள் ஃபஸ்ட்டு மார்க் வந்து ஒன்றும் கிழிக்க போகிறது இல்லை. ஃபஸ்ட்டு மார்க் வந்தவங்களும் மொக்கையாக இருக்கவங்களும் இருக்காங்க, லாஸ்ட் மார்க் வந்தவங்க சாதிச்சவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த திங் இஸ், எந்த விஷயத்துலையுமே யாரோ கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை பண்ணிவிட்டு சந்தோஷமாக ஜாலியாக இருங்க. நம்ம ப்ராப்ளமே இதுதான். பாதி நேரம் மற்றவங்களுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சிரிப்பான், இதெல்லாம் தேவையா? ஒரு நாள் உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து பாரு, அந்த சந்தோஷமே தனி ஷாலினி. அப்படின்ற மைண்ட் செட்டை என்னைக்கு நீங்கள் வளர்த்துக்கிறீங்களோ அப்போ தான் உங்கள் இன்செக்யூரிட்டி போகும். ஓகே கைஸ், நாங்கள் பூமர் மேக்ஸ் தான் இன்றைக்கி பேசியிருக்கோம். நான் வீடியோ எடுக்க வந்தது ஜாலியாக சிரிச்சுட்டு ஃபன் பண்ணலான்னு. நானும் திரும்ப எப்போதும் உட்காந்து தனியாக பேசுகிறப்ப இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருப்போம். ஜென்ரலாக வந்து பீப்புள்ஸ் எப்படி இருக்காங்க, இப்படி ஓப்பன் அப் ஆகலாம்ல, இப்படி வந்து ஜாலியாக இருக்கலாம்ல, அந்த மாதிரி நாங்கள் பேசுகிறதே எங்களுக்கு எப்போவுமே ஒரு யூஸ்வலான டாக். ஸோ அதனால நான் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் என்ன எப்போதும் பண்ணுவோமோ அதை காட்டணுன்றதுக்காக தான் நான் வந்து இதை ஷேர் பண்ணேன். ஸோ அவ்வளோதான். பூமர் டாக்ஸ் யாரும் பெருசாக ரொம்ப கேட்க மாட்டாங்க. பூமர் டாக்ஸ் யாரும் எப்போதுமே நல்லது இந்த உலகம் கேட்காதுன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேனோ அதுதானே உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். ரொம்ப வேலையாக இருக்கு. உனக்கு வந்து எனக்கெல்லாம் மாறுறப்பே வந்து மாத்திரை ஓட்டிருக்கு நைட். இட்ஸ் மேகா வ்ளாக்ஸ். ஒரு பூமர். ஹியர் கம்ஸ் தி பூமர். தாய் கிழவி. ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலனாலும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் டு மேகா வ்ளாக்ஸ். நீங்கள் இந்த டாபிக் நாங்கள் பேசினதில் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வாட் எவர், அந்த பர்டிகுலர் டாபிக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என் வீடியோஸ் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.